ஹாய், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ. கொஞ்சம் பழைய வீடியோ தான், ஆனால் இந்த வீடியோ வந்து திடீர்னு பாடணும், எல்லோரும் பார்க்கணுன்ட்டுங்கிற ஒரு இதுக்காகத்தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன். இது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு எப்படி வந்து இந்த மாதிரி டேரிங்கான ஒரு கண்டென்ட் பேசி கிருபை அனுப்பிச்சிருக்காரா? ஒரு ஆண் என்னும் பாரம் சுமக்கும் தொழிலாளிக்கு வர்ற முக்கியமான 3 கேள்வி. வயசானா கிழவனா ஆகும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா வயசான அப்புறம் தான் தெரியுது அது கிழவனா ஆவறது இல்ல, கிளவுனா ஆவறது அப்படின்னு. அது ஏஜிங் ப்ராசஸ் இல்ல, கிளவுனிங் ப்ராசஸ். இந்த கிளவுனிங் ப்ராசஸை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த கிளவுனிங் ப்ராசஸ்க்கு நடுவுல உன்னை எப்படி நீ கண் கலங்காம வச்சுக்க போற? முடி கொட்டுமா கொட்டாதான்? முதல் 2 கேள்விக்கு விடை தேடிட்டு இருக்கும்போது 3வது கேள்விக்கு வர கிடைச்சிடும். இதுக்கு சம்பந்தமே இல்லாம தான் 4வது கேள்வி ஒண்ணு வரும். முதல்ல 3 கேள்வி தானே சொன்னீங்க, 4வது கேள்வி எக்ஸ்ட்ரா கேள்வி. இது என் வீடியோ, எனக்கு பிடிச்ச மாதிரி தானே பேசுவேன். அந்த 4வது கேள்வி என்னன்னா, நம்ம கேவா இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது. அதாவது சார், இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. யாரா இருக்காங்க, யார் கூட இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதெல்லாம் உன் வேலையா அப்படிங்கறதான் இங்கிலீஷ்ல சுத்தி விக்ஸின் எழுதி இருக்கான். என்னப்பா சரியாதான் நான் பேசுறேன்? உங்கள யாருக்காவது ஏதாவது மனசங்கடம் இருக்கா? அப்ப இல்ல. சரி, இந்த எல்ஜிபிடில இன்னும் சில ஆல்பபெட்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பின்னாடி பஞ்சாயத்து கூடுறப்ப பாக்கலாம். சரியா? எல்லா வருஷமும் ஜூன் மாசத்தை பிரைட் மந்த் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பிரைட் மந்த்ல எல்ஜிபிடி மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி தான் யார் அப்படிங்கறத உலகத்திற்கு சொல்லி தங்களோட அடையாளத்தை விட்டு கொடுக்காம அதை உலகத்துக்கே உறக்க சொல்ற விதமா கொண்டாட்டமா மகிழ்ச்சியா ஆடி பாடி மகிழ்வாங்க. ஆனா கன்சென்ட் இல்லாம கார்பஸ் ஆட்டோ ஓக்க மாட்டாங்க. இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரேலியா நடத்திட்டு இருக்காங்க. குருவை இந்த குவிஸ் அனுப்புனது எனக்கு வந்து ரொம்ப கோபமா இருந்தது. ஏன் இதை முன்னாடியே அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், இப்படி ஒரு நல்வாய்ப்பா ஒரு குவிஸ் வந்து நமக்கு அமைந்திருக்கும் போது எடுக்கிறது தானே வந்து நம்மளோட இயல்பா இருக்கும். அதனால எடுத்துருவோம். Why are you taking this test? I doubt being gay. அப்படியே டவுட் வர போகுது. ஒருபோதும் அப்படி ஒரு சிந்தனை வந்ததே இல்ல. ஒரு சில சமயம் விக்ரமோ, சூர்யாவோ, விஷாலோ சட்டை இல்லாம இருக்கிறது பார்க்கும்போது ஒரு சின்ன தடுமாற்றம், அவ்வளவுதான். ஏதான் வெளியில சொன்னா கிண்டல் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு. கிண்டல் பண்ணதே நீங்க எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணிட்டீங்களா? இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டாந்துருப்பா. ஆமா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருந்த இந்த கூட்டத்துல நானும் ஒருத்தந்தேன். ஏதோ சின்ன பசங்க விவரம் தெரியாம பேசுறீங்கன்னு சிரிச்சு வச்சா இன்னைக்கு ஆப்ஷன் வரை கொண்டாந்து இருக்கீங்க. இன்னொரு தடவை பண்ணீங்க, தோலை ஊறிச்சு போடுவேன். Women reject me, I consider becoming gay. ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை தீர்வாகாதுன்னு அடுத்த கேள்வியாவது நல்ல கேள்வியா வரணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கோங்க. Whom do you like to be with? பெண் செக்ஸ கழிச்சுட்டா. இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். அடே, ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒரு ஆப்ஷன் தானே இருக்க முடியும். ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனால 30 செகண்ட்ல முடிச்ச மேட்டரை கூட நாள் பூரா பேச முடியும்னா அத நண்பகிட்ட தானே பேச முடியும். சரி, அவர் பேசிக்ஸ்ல பேசுவோம். 30 செகண்ட் பெருசா, 24 மணி நேரம் பெருசா? அப்ப இந்த சபை 24 மணி நேரத்தை ஏத்துக்குது, அப்படித்தானே? இங்க பாதி பேர் ஓக்குறதே நண்பங்கிட்ட போக்குதானையா? ஏன் இப்படி வேஷத்தை கட்டிட்டு திரியுறீங்க? மேட்டர் முடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்த்து என்ன சொல்ல தோணுது? எப்ப கிளம்புவ? நான் கிளம்பட்டா. சபாஸ், சரியான கேள்வி. உன் வீடா இருந்தா அவ கிளம்பட்டும், அவ வீடா இருந்தா நீ கிளம்பு. யாரா ஒருத்தர் கிளம்புங்களா. மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அணைப்பின் கதகதப்புல இருக்கிறப்போ நிப்புல சுத்தி ரவுண்டு போடுற ஒவ்வொரு செகண்டும் டேஞ்சர். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. 30 செகண்ட் தான் ஆச்சு, ரூம் ரீஃபண்ட் கேப்பமா? வேண்டாம். அந்த காலத்துல வெயில்ல ஏசி கிடைக்காம கடை தெருக்கள்ல நகை கடைகளையும்
ஜவுளி கடைகளையும் திறக்கும் வரை காத்திருந்து ஜில் ஜில் காத்தை சுவாசிச்சவனுக்குத்தான் தெரியும் ஏசி ரூமின் அருமை. இன்னைக்கு உனக்கு ஏசி ரூமை கொடுத்து உனக்கு 30 செகண்டில் மேட்டர் முடியக்கூடிய திறனையும் கொடுத்திருக்கிறான் ஆண்டவன் என்றால் நீ வாரம் வாங்கி வந்தவன். 30 செகண்ட் வேஸ்ட் ஆயிருச்சே நினைக்காம உன் கையில் 24 மணி நேரமும் 30 செகண்டுகளும் மிச்சம் இருக்கிறது நீ நினைச்சு பாலியல் சிந்தனையை தூக்கி வீசிவிட்டு பால்யகால நினைவுகளை அசை போட்டாய் என்று சொன்னால் அந்த நாள் மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஜில் ஜில் நாள் தான். ஒன்றும் புரியல. கேர்ள் ஃப்ரெண்ட் அவைலபிளா இருக்கிறப்போ எப்ப வேணாலும் போலாங்கிற வாய்ப்பு இருக்கும்போது இப்படி எதிரியாச்சும் ஓல்டு மன் ட்ரிக்ஸ் யங் பாய் ஹூ கேம் ஃபார் பிளம்பிங் ஒர்க் எண்ட்ஸ் அப் இன் a great sex பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கியா? பிஎஸ் கிளவினா ரொம்ப கிளவி இல்ல, ஓரளவுக்கு கிளவி. கன்ஃபியூஸ் பண்றானப்பா. ரொம்ப கிளவி இல்ல, நோ போட்டுடலாம். என்னப்பா போட்டுடலாம்ல? Hug is the most beautiful love language. It is universal. All you need is a hug from your favorite person when you feel low. But which one do you prefer? Type la irukku. A side hug with a woman. Side. நான் என்ன டைப்பர் போட்டா சுத்திட்டு இருக்கேன், குழந்தையை தூக்குற மாதிரி வந்துட்டு இருக்கேன். போடி அங்கிட்டு. சைடு ஹக்குகள் தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். காமும் முட்டிக்காம என்னடா ஹக்? ஆப்ஷன் பி, a tight hug where the nipples kiss each other from a man. உலகில் அத்தனை மொழிகளும் மௌனமாகட்டும், நிப்பிள்கள் மட்டும் பேசிக்கொள்ளட்டும், போர்கள் ஓய்ந்து விடும். போடா, டவுட்டே இல்ல. பி. என்னடா நவ தோரங்கள் பத்தலன்னு வாழ்க்கை புதுசா ஒரு ஓட்டைய ட்ரில் போட்டு ஓத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னவா சிரிக்கிறியா? நான் எப்படி வருவேன், என்னவா வருவேங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் வருவேன். மயிறு, நான் இவ்வளவு விளக்கியும் உங்கள பல பேருக்கு இருக்கிற கேள்வி இதுல சுயசாதி திருமணத்தை எப்படி பண்றது அப்படிங்கறதாதான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிதானப்பா? ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிற இந்த ஐடென்டிட்டிஸை பிடிச்சி தொங்காம பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இருக்கிற ஒரே ஐடென்டிட்டி கான்ஸ்டன்ட் சாதியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? வாழ்க்கைய முக்கோணமா படிக்கட்டுகளா மேலங்கிலையும் பார்த்து கஷ்டப்படுற உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஈக்குவலா ஈஸியா கலர்ஃபுல்லா பாடுறா அப்படின்னு சொன்னா நோகுது. ஏன்னா நொந்து சாகு அபிப்பிராயம். நொந்துன்னு பேர் இருக்கிறவனா இருந்தா செத்து தொலைஞ்சிடாதீங்க, அதை என் பேரில் எழுதி விடாதீர்கள். ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு கிளிப் அண்ட் சர்வ்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டேரிங்கான டாபிக் எடுத்து அதை ஒரு கொஞ்சம் ஃபன் ஃபில்டாகவும் கொஞ்சம் பேசுகிறதுக்கே யாரும் பேச மாட்டாங்க, அது ரொம்ப தப்பு, அதெல்லாம் பேசவே கூடாதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அது மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு டேரிங்காக எடுத்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சர்வ்ஸ். இந்த வீடியோவில் வந்து அவங்க கொஞ்சம் ஃபன்ஃபில்டாக நிறையா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரியும் ஒரு அவரோட வே ஆஃப் கண்டென்ட்டில் அந்தரோட ஹியூமர் சென்ஸில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார். பட் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரியும் பீப்புள் இருக்காங்க, அந்த LGBTQ பீப்புள்ஸ், அது ரிலேட்டடான பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் வந்து ரொம்ப அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாரும் நம்ப முடியாத ஒரு உண்மை தான். ஏன்னா என்னோடய கொலீக்ஸ்லேயே ஒரு 2-3 பேர் இருக்காங்க. பட் எங்கூட அது மாதிரி ஓப்பனாக ஷேர் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் எப்படி ட்ரீட் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 days வந்து பேசவே இல்லை. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான ரீசன் அதுதான். பட் நாங்கள் யாரும் அந்த மாதிரி நினைக்கல. ஸோ அவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நினைக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்க வரைக்கும் எதுவும் தப்பு கிடையாது தான். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க பிடிச்சிருக்கு, ஓகே, இட்ஸ் தேர் வே, இட்ஸ் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட், தேர் ஓன் சாய்ஸ். அவங்க அந்த மாதிரி இருந்துட்டு அது பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட அதை ஃபோர்ஸ் பண்ணாத வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆனால் அதுக்காக அவங்க அப்படி இருக்காங்கிறதுக்காக அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, அப்யூசிவாக பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப தப்புன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ இப்போ பார்க்கலான்ட்டு தோணுச்சு. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். பட்
அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அப்யூசிவாக பேசுறது அப்படிங்கிறது வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஓகே, என்னோடய ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பை.